வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வாரம் நமக்கு அப்படி வாய்ப்புகள் தரக்கூடிய பங்குகள் என்னென்னன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா நீங்கள் கொடுத்துட்டு வர்ற ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வாரத்துக்கான ஸ்டாக்ஸுகளை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி போன வாரம் நிஃப்டியினுடைய செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 புள்ளிகளுக்கு நமக்கு இறக்கத்தை கொடுத்துட்டு திருப்பி அதுலேருந்து ஒரு சின்ன ரிக்கவரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கொடுத்து 22,147 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய லெவல்ஸை நான் ஏற்கனவே இருக்கிற முன்னாடி போட்ட வீடியோவில் தெளிவாக நான் அதை எடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ரெண்டாவது விஷயம், மார்க்கெட் இந்த மாதிரி இறங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும்போது நமக்கு பிரேக் அவுட் தரக்கூடிய பங்குகள் மிக குறைவாக தான் கிடைக்கும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும். இருந்தாலும் கூட இறக்கத்துக்கு வரும்போது நமக்கு நல்ல சௌகரியம் படக்கூடிய ஸ்டாக்ஸுகள் சிலது நல்ல டிப்பானாலும் வாங்கலான்னு நினைக்கக்கூடிய ஸ்டாக்ஸுகளை சிலதை தேர்ந்தெடுத்து கூட நம்ம பை பண்ணலாம். அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாதிரி ஒரு இறக்கங்கள் வரும்போது தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் சரியான இடத்துல நின்று திரும்பும்போது அதை எடுத்துக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். போன வாரம் ஒரு பர்டிகுலர் சப்ஸ்கிரைபர் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை பற்றி சொல்லியிருந்தார். அவருக்கு அந்த ஸ்டாக்கை பற்றி முதல்ல ஒரு கிளான்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்டாக்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். அவர் கேட்டிருந்த அந்த பர்டிகுலர் ஸ்டாக் லோட்டஸ் ஐ ஹாஸ்பிட்டல். இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை பற்றி கேட்டிருந்தார். கிட்டத்தட்ட 108லேருந்து 55 இப்போது சப்போர்ட் எடுத்து நிற்கிறத நம்ம பார்க்க முடியுது. 60 ரூபா நெருக்கத்தில் க்ளோசிங் கொடுத்துருக்குறாங்க. இந்த வாரம் ஒரு வேகமான இறக்கம் இருந்தாலும் கூட 55 கிட்ட வரும்போது ஒரு சப்போர்ட் எடுத்து நின்றுருக்கிறத நம்ம சில வாரங்களாக ஒரு 4 வாரங்களாக மெயின்டைன் ஆகிறத பார்க்குறோம். பட் இந்த கீழே போயிடுச்சு, 55 உடச்சிது அப்படின்னா 40 வரைக்கும் போகிறதுக்கு அடுத்த சப்போர்ட் லெவல் இருக்குது. பட் இதை உடைக்கலை அப்படின்னா கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி இந்த 55க்கு மேலே ஹேண்டில் ஆச்சு அப்படின்னா நமக்கு அடுத்தபடியாக மறுபடியும் அது 85 நோக்கி சிறுக போகிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இது காட்டுது. அதுக்கு அடுத்ததையும் தாண்டிச்சுன்னா 85 தாண்டினா 108 வரைக்கும் ஏற்கனவே சென்ற அந்த உச்ச லெவல் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் இதில் உள்ள ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் ரொம்ப லோ வால்யூமை நம்ம பார்க்க முடியுது. ஒரே ஒரு வாரம் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் வால்யூம் கொடுத்துருக்காங்க. மற்ற வால்யூம்லாம் எங்கே இருக்குன்னே தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப மைன்யூட்டாக உள்ள இருக்கிறதுனால ஸோ இதில் ட்ரேடர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்கங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதனால் என்ட்ரி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப லோ வால்யூம் ஸ்டாக்ஸில் என்ட்ரு ஆகாமல் இருக்கிறது நல்லது. எடுத்துட்டிங்க அப்படின்னா வேறு வழியே இல்லை. இந்த 55 40 சப்போர்ட்டாக வச்சு வெயிட் பண்ண வேண்டியதை தவிர வேறு வழி கிடையாது. ஸோ நீங்கள் தான் அதை முடிவு பண்ணிக்கணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத. இது அவருடைய கேள்விக்கு என்னுடைய பதில். ஸோ இந்த வாரத்துக்கான ஸ்டாக்ஸ் என்னன்றதை நம்ம பார்த்துடலாமா? இந்த வாரத்துக்கான முதலாவது ஸ்டாக் என்ன அப்படின்னா ஐநாக்ஸ் விண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாக்கு. இதுலேயே ஐநாக்ஸ் விண்ட் எனர்ஜின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வெறும் ஐநாக்ஸ் விண்ட் லிமிடெட். ஸோ அதனால் ஸ்டாக்கினுடைய சிம்பிளையும் ரெண்டாவது ஸ்டாக்கினுடைய பேரையும் சரியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதனுடைய இந்த வாரத்தினுடைய க்ளோசிங் ப்ரைஸ் 569 ரூபா 5 காசு. ஸோ இது எப்படின்னா அந்த 428க்கும் 537க்கும் இடையில் ஒரு நல்ல ஓட்டம் இருந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதை தாண்டி அந்த 537 தாண்டி கடந்த 2 வாரங்களாக அதற்கு மேலேயே மெயின்டைன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுனால ஸோ ஃபர்தராக ஒரு மூவ் இந்த இடத்துலேருந்து 537 சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை தேர்ந்தெடுத்திருக்கேன். அப்படி இந்த 537 சப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு இது இங்கேருந்து மூவ் ஆகுது அப்படின்னா இந்த வாரத்தினுடைய ஹை 577.90 578னே வைங்க. அதை தாண்டி ஒரு க்ளோசிங் கொடுத்தாங்க ஸ்ட்ராங்காக அப்படின்னா நமக்கு 646 அதனுடைய ஏற்கனவே டச் பண்ண அந்த ஹைட்டை மறுபடியும் போய் டச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சான்சஸ் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் இருக்குதுன்னு எதிர்பார்க்குறேன். ஸோ காரணங்கள் இதுதான். கீழே டச் பண்ணிவிட்டு திரும்புகிற வேகத்தில் பார்க்கும்போது ஒரு 50% தாண்டி இது மேலே போய் க்ளோசிங் இருக்கிறதுனால ஸோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுது.
இன்கேஸ் இந்த ஸ்ட்ராங் வேலை செஞ்சுது அப்படின்னா நமக்கு 646 நெக்ஸ்ட் லெவலு. அப்படி வாய்ப்பு கொடுக்காம 537 கீழே வந்துட்டால் வெயிட் பண்ணி 428 வரைக்கும் நம்ம அதை வெயிட் பண்ணி பார்க்குறது நல்லது. ஸோ முக்கியமாக சொல்லக்கூடிய இந்த பர்டிகுலர் சப்போர்ட் லெவல்ஸை மெயின்டைன் பண்ணிங்க. அதை பேஸ் பண்ணி மேலே அந்த ஹையை கட் பண்ணி க்ளோசிங் இருந்தால் மட்டும் என்ட்ரி எடுத்தோம்னா நமக்கு இதில் இந்த 646ன்ற ஃபஸ்ட் லெவல் நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸாக இருக்கும். அதையும் தாண்டிச்சு அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் லெவல் ஒரு புது பிரேக் அவுட்டாக வந்து 780 வரைக்கும் போகிறதுக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் வாய்ப்புகளாக மாறலாம். ஸோ 646 கட் பண்ணும்போது நமக்கு ஒரு நியூ லெவலாக 780 இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் கிடைக்கும்னு எதிர்பார்த்து இதை முதல்ல தேர்ந்தெடுத்துருக்கிறேன். ஸோ நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது சௌரியன் பட்டால் மட்டும் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யுங்க. இதுதான் என்னுடைய முதலாவது ஸ்டாக். அடுத்த ஸ்டாக் பார்க்கலாமா? இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து அப்போலோ டயர்ஸ். இந்த வாரம் 473.40 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த 444 லெவல்ஸ் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்து அதை தாண்டி கடந்து மேலே போகிறதுக்கு முயற்சி பண்ணி கடந்து மேலே போயிட்டு மேலே ஒரு ரீச்சையும் கொடுத்துட்டு திருப்பி கீழே வந்து அதே 444 கிட்ட ஒரு கடைசி ஒரு 4-5 வாரங்களாக சப்போர்ட் எடுத்து நிற்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ 473.40 இப்போ அது க்ளோசிங் இருந்தாலும் பெஸ்ட்டு சப்போர்ட்டாக அந்த 444 இருக்கிறத நம்ம பார்க்கும்போது தெரியுது. இன்கேஸ் இதை நல்ல ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு ஸ்லைட்லி இங்கேருந்து ஒரு மூவ் கொடுக்குறாங்க, இந்த வாரத்துக்கான ஒரு உச்சத்தை தாண்டி போகுது அப்படின்னா ஃபஸ்ட் லெவலாக 515 அப்படிங்கிற லெவலுக்கு போகிறதுக்கு முதல் சான்சஸாக இருக்கும். ஸோ அது ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ அதையும் தாண்டி கடந்து மேலே போயிடுச்சு அப்படின்னா 558 அப்படிங்கிற செகண்ட் லெவலுக்கு போகிறதுக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் சான்சஸ் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ கொஞ்சம் வந்து இன்றைக்கி எடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக் வந்து ஒரு குறுகிய ப்ராஃபிட்டுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணுறோம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் கண்டிஷனுக்கு இதுவே போனாலே பெரிய விஷயமாக நான் கருதுகிறேன். ஸோ அந்த வகையில் இந்த பர்டிகுலர் ஸ்டாக் சரியாக வேலை செஞ்சால் இந்த 2 லெவல்ஸும் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்குங்கிறதுனால இந்த அப்போலோ டயர்ஸை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சௌரியன் பட்டால் மட்டும் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து டிவிஎஸ் சப்ளை செயின் சொல்யூஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடியது. டிவிஎஸ் எஸ்சிஎஸ் அப்படிங்கிறது தான் சிம்பிளாக இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து கொஞ்சம் 2023 வந்தது, ஆகஸ்ட்டில் வந்த ஒரு ஸ்டாக்கு. ஸோ கிட்டத்தட்ட மேலேருந்து ஒரு இறக்கத்தை கொடுத்து திருப்பி இது வந்து ஒரு ஸ்டடி ஆகி 170க்கு மேலே இந்த 2 வாரங்களாக மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ஸோ என்னை பொறுத்தளவில் இது வந்து 180-60 இப்போ க்ளோசிங் கொடுத்துருக்கு. இந்த வாரத்தினுடைய ஹை வந்து 189-65 190னே வச்சுக்குவோமே. அதற்கு மேலே ஒரு நல்ல ஒரு க்ளோசிங் போச்சு அடுத்த வாரம் அப்படின்னா, ஏன்னா இந்த வாரமும் நல்ல ஒரு வால்யூமோடு தான் மூவ் ஆகிருக்கு. ஸோ அது வந்து சஸ்டெயின் ஆகி கரெக்டாக மேலே போனாங்க அப்படின்னா கூட நமக்கு முதல் லெவலாக 215 அப்படிங்கிற லெவலுக்கு போகிறதுக்கு இனிஷியலாக இது இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் சான்சஸ் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ 190 அபவ் இது வந்து க்ளோசிங் இருந்துச்சு அப்படின்னா 215ன்ற ஃபஸ்ட் லெவலுக்கு வாய்ப்புகளாக இருக்கும். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 258 அப்படிங்கிற அதனுடைய ஏற்கனவே போன உச்சத்துக்கு போய் தொடலாம். ஸோ இந்த 258 கிட்ட வரும்போது நீங்கள் நல்லா கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். ஏன்னா நான் அந்த 2 லெவல்ஸ் தான் நான் இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு போட்டிருக்கேன். இருந்தாலும் இந்த 258 கிட்ட வரும்போது ஒரு வேளை இதில் என்ட்ரி கொடுத்தவங்களா இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சொல்கிறேன், அதை தாண்டி ஒரு க்ளோசிங் கொடுத்துச்சு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா வெயிட் பண்ணி பாருங்கள். அப்போ அந்த நேரத்தில் அதனுடைய மூவ்ஸ் வந்து கிட்டத்தட்ட இன்னொரு 50-60 ரூபா வரைக்கும் கூட நமக்கு பிரேக் அவுட் ஆச்சுன்னா கிடைக்கிறதுக்கு சான்சஸாக மாறலாம். ஸோ இது வந்து நமக்கு அடுத்த கட்டமாக நமக்கு வரக்கூடிய 215 258 தற்சமயம் இது நல்ல ஸ்டடியாக மேலே போனால் நமக்கு கிடைக்கிற ஒரு தொகையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ரெசிஸ்டன்ஸை சொல்லியிருக்கேன். ஸோ வாட்ச் பண்ணி நிதானமாக நீங்களும் அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யோசனை பண்ணி முடிவெடுங்க. அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். நான்காவது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து தானி சர்வீசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாக்கு. 51 ரூபா 80 இது க்ளோசிங் இருக்குது. ஆல்மோஸ்ட் இந்த வாரத்தினுடைய ஹை வந்து 55 நெருக்கத்துக்கு போயிருக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த 55 கட் பண்ண பிறகு தான் நமக்கு இதில் அடுத்தபடியாக நமக்கு சான்சஸ் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். கிட்டத்தட்ட இதுவும் ஒரு பென்னி ஸ்டாக் மாதிரி தான் நமக்கு.
அதனுடைய மூமெண்ட்டை பார்க்கும்போது. ஸோ அதனால் கரெக்டாக 55க்கு மேலே போய் ஒரு மூமெண்ட் எடுக்குது அப்படின்னா நமக்கு வந்து முதலாவது லெவலாக 72 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு போகலாம். அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா 102 வரைக்கும் இது போகிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். ரொம்ப நாளாக அந்த 49 கடக்காத இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கு 51.80ங்கிறத இந்த வாரத்தினுடைய பிரேக் அவுட்டாக கொடுத்து மேலே போய் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் 55 வரைக்கும் போயிட்டு கீழே வந்திருக்கிறதுனால மறுபடியும் அந்த 55 கட் பண்ணும்போது தான் நமக்கு வேலை செய்கிறதுல பிரயோஜனமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ 72 அண்ட் 102 ஒரு முக்கியமான லெவலாக இருக்கும். வாட்ச் பண்ணுங்கள். இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி யோசனை பண்ணி நிதானமாக முடிவெடுத்து செய்யுங்க. ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான என்னுடைய ஸ்டாக் செலெக்ஷன். கொஞ்சம் கரெக்ஷன் வந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நம்ம எடுக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் இது. ஸோ நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் கூட மார்க்கெட்டை வாட்ச் பண்ணி ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். இதில் 4மே நமக்கு வாய்ப்பு தரலைன்னா கூட அவசரப்படாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த நேரத்தில் தான் நம்ம பேனிக் ஆகும். ஒன்று விற்கிறதுக்கு முயற்சி பண்ணிடுவாங்க, மேலே போன ஸ்டாக்கை இறங்கிட்டே வருதுன்ட்டு. இல்லை கீழே இருக்கிற ஸ்டாக்கை அவசரப்பட்டும் வாங்கிடக்கூடாது. எந்த சப்போர்ட் லெவலுக்கு வருது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி கீழே வால்யூமும் வந்து மெயினாக செலக்ட் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஸோ அந்த பேசிக்ஸில் தான் நான் இப்போ அந்த 4 ஸ்டாக்ஸும் நான் செலக்ட் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ பிரேக் அவுட் கரெக்டாக கொடுத்தால் மட்டும் அதில் என்ட்ரியை கொடுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய இந்த வாரத்தினுடைய செலெக்ஷன்ஸ். ஒரு சில விஷயங்களை நான் ஒரு முறைக்கு 2 முறை சொல்லுவேன். அதுக்கு காரணம் என்னென்னா உங்கள்கிட்ட அது ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக கூட இருக்கலாம். பட் இருந்தாலும் கூட பார்க்கக்கூடியவர்கள் பல பேர், அவர்களுக்கு அது போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் செய்கிற விஷயந்தான் இது. ஸோ நீங்களும் அதை மனதில் கொண்டு உங்களுடைய ட்ரேடிங்கை கொண்டு போங்க. மார்க்கெட் கண்டிஷன் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஒரு சின்ன டேர்ன் கொடுத்துருந்தாலும் கூட அது சரியான வகையில் திரும்பி தொடர்ந்து மேலே போகுதான்றதை வரக்கூடிய வாரத்தில் வெயிட் பண்ணி அதன் பிறகு உங்களுடைய ஸ்டாக்ஸுகளை ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிற முயற்சி பண்ணுங்கள். இறக்கங்கள் ஒரு சரியான வாய்ப்புகளாக இந்திய பங்குச்சந்தையில் இப்போ இருக்குது. ஸோ அந்த வாய்ப்புகளை தவற விடாதீங்க. தொடர்ந்து அடுத்த வாரம் இது போன்ற ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.